வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான குவாக்கமோலி அண்ட் சால்சா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரெண்டுமே மெக்சிகன் டிஷ். இந்த ரெண்டு டிஷ்ஷுமே ஒரு சட்னின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க நிறைய டிஷ்ஷஸோடு இந்த குவாக்கமோலி அண்ட் சால்சா வச்சு அவங்க சர்வ் பண்ணுவாங்க. நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இது எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மெல்லிசாக எல்லா காய்கறியும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ், டீட்டெயில் பிளாக் போஸ்ட் லிங்க், அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே டைமில் நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயிலாக ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் சால்சா தயார் பண்ண போகிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் மெல்லிசா நறுக்கியிருக்க வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், மெல்லிசா நறுக்கியிருக்க பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஒரே ஒரு பூண்டு துருவி நான் சேர்த்துக்க போகிறேன். எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நல்லா கலந்து இதை நான் ஃப்ரிட்ஜில் மூடி கொஞ்ச நேரம் சில் ஆகிறதுக்கு விட போகிறேன். நம்ம இதில் உப்பு சேர்க்கவே கூடாதுங்க. நம்ம இதை சர்வ் பண்ணுறப்போ தான் நம்ம உப்பு சேர்க்கணும். நிறைய எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுடுங்க. இது நல்லா சில்டாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம சீரகத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து சர்வ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு எடுத்து இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். அடுத்து நம்ம குவாக்கமோலி தயார் பண்ணலாம். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கணுங்க. அதில் நம்ம குவாக்கமோலி தயார் பண்ணலாம். குவாக்கமோலிக்கு நம்ம பட்டர் ஃப்ரூட் சேர்த்துக்கணும். எப்போவுமே பட்டர் ஃப்ரூட் ரைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது நல்லா பழுத்து இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பட்டர் ஃப்ரூட் வாங்கவே தெரியாது. அது எவ்வளோ ரைப் ஆகுதுன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அது மேலே அந்த தோல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய பட்டர் ஃப்ரூட் நல்லாவே ரைப் ஆகிடுச்சு. இதை இந்த பட்டர் ஃப்ரூட்டை நறுக்கி நான் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூனால் இந்த பட்டர் ஃப்ரூட்டை நான் நல்லா மசிச்சுக்கிறேன். இது ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலந்தாலே அது நல்லா மசிஞ்சிடும். இப்போ இந்த பட்டர் ஃப்ரூட் நல்லா மசிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அவகாடோஸ் சீசனில் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது. அவ்வளோ ஒரு வைட்டமின்ஸ் இருக்குது. எந்த ஒரு வெரைட்டி ஆஃப் டிஷ் நீங்கள் அவகாடோவில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக் பீப்புள், பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த அவகாடோவில் நான் இப்போ எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிறேன். அவகாடோவில் கூட நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க. இம்மிடியேட்டாக சர்வ் பண்ணுறப்போ தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். அடுத்து மெலிசா நறுக்கியிருக்க வெங்காயம், கொத்தமல்லி, குடமிளகாய், தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு பூண்டு திருவி நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டேன். சால்சா அண்ட் அவகாடோவை நல்லா சில்லானதும் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இதில் உப்பு சேர்த்து கலந்து சர்வ் பண்ணணும். இப்போ நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நீர்க்க ஆரம்பிக்கும். இந்த குவாக்கமோலியில் தனி ஆகிடும். ஸோ நல்லா சில் பண்ணிவிடுங்க. சில் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ உப்பு தூவிக்கினா போதும். இப்போ குவாக்கமோலி அண்ட் சால்சா ரெடியாக இருக்குங்க. நல்லா சில்ட் ஆகிடுச்சு. நான் இந்த சால்சாவில் வறுத்த சீரகத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். கலந்து வச்சுருந்தேன், அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்துட்டு குவாக்கமோலிலையும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அருமையான குவாக்கமோலி அண்ட் சால்சா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ், அது சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு கண்டிப்பாக தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.